திண்டுக்கல் மாவட்டம் பட்டி வீரன்பட்டி அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற கார் மீது பால் ஏற்றி சென்ற வேன் மோதிய விபத்தில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜோதிக்குமாரிடம் கேட்கலாம். ஜோதிக்குமார், இந்த விபத்து எப்போ நடந்தது, என்ன காரணம்? வணக்கம் சாம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் கார் மீது பால் வேன் மோதிய விபத்தில் ஐயப்ப பக்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஜெயின் நகர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமிகாந்தன் தனது மகள் மற்றும் உறவினர்களுடன் கேரள மாநிலம் சபரிமலைக்கு சென்று கார்த்திகை முதல் நாள் தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். இன்று காலை பக்தர்கள் வந்த கார் வத்தலக்குண்டுவை அடுத்த திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சுந்தராஜபுரம் பிரிவு என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த பால்வேன் நேருக்கு நேராக கார் மீது மோதி சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரினை ஓட்டி வந்த லட்சுமிகாந்தன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் இருந்த 2 சிறார்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த லட்சுமிகாந்தன் உடல் மீட்கப்பட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக பட்டி வீரன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜோதிக்குமார்.